ஸோ அங்கே ஷோவில் நடந்த விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு அங்கே பேச ஸ்பேஸ் இல்லை, எனக்கு அதில் நிறைய முரண் இருந்துச்சு அப்படின்னா என்னென்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஜனனி, அங்கே இப்போ உங்களுக்கு அங்கே ஃப்ரீடம் கொடுத்துருந்தாங்கன்னா என்னென்ன விஷயங்கள் கேட்டிருப்பீங்க, பேசியிருப்பீங்க, என்ன முரணாக இருந்துச்சு? இப்போ ஒரு விவாதம் நம்ம பண்றோம். திஸ் இஸ் a healthy conversation. ஓகே. நீங்க பேசுறீங்க, நான் பேசுறேன், எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறீங்க, அங்க அந்த ஸ்பேஸே கொடுக்கப்படலை. இப்போ நான் ஒரு டேட்டா கொடுக்குறேன், அதை நீங்க கிராஸ் வெரிஃபை பண்றீங்கன்னா ரெண்டு பக்கமும் பண்ணணும்ல. நீங்க கொடுக்குற டேட்டாவே நான் கிராஸ் வெரிஃபை பண்ணணும்ல. அந்த நடுநிலை தன்மை யாருக்கு இருக்கணும்? நம்ம சைடுல இருந்து கொடுத்த டேட்டாலாம் என்ன பண்ணாரு கோபி? ஸோ இந்த ஆப்போசிட் சைட்ல இருந்து வந்துட்டு முரளின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஃபர்ஸ்ட் அவரோட இதுலேருந்தே வந்துடுறேன். அவர் வந்து ஒரு அனிமல் ஆக்டிவிஸ்ட். அவர் நினைச்ச இடத்துலலாம் வந்து அவரோட பேரை மாற்றி போட்டுக்கிறாரு. இவ்வளோ நாள் வந்து அனிமல் ஆக்டிவிஸ்டாக இருந்தவர் வந்து இப்போ வந்து சோஷியல் ஆக்டிவிஸ்டாக மாறிட்டார். பேசுகிற கண்டென்ட்டுக்கு பொறுத்த மாதிரி வந்து ஒரு தலைப்புகளை மாற்றிக்கிறாரு. வந்துட்டு ஒரு அலிகேஷன், இதை மட்டும் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூவல்ட்டி ஆக்ட் செக்ஷன் 13. எனக்கு வந்து அவர் அளவுக்கெல்லாம் வந்து ஃப்ளூவெண்ட்டாக வந்து அடிச்சு விட தெரியாதுங்க. நான் வந்து பார்த்தே சொல்லிடுறேன். ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூவல்ட்டி ஆக்ட் 9Fல 9F பற்றி சொல்லியிருந்தாரு. என்னன்னா வந்து பன்னிகள் நாய்க்கள் அதிகமாக இருந்தால் அப்புறப்படுத்தலாம், அதுக்கு வந்து லோக்கல் பாடிஸ் உதவி புரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் அதில் என்ன, அந்த லால பர்டிகுலராக என்ன இருக்குன்னா, ஒரு சஃபரிங் அனிமல், ஒரு பெயினில் இருக்கிற ஒரு அனிமல், அதுக்கு அது உயிரோடு இருக்கிறது அதுக்கு பாதிப்பாக இருந்தாலோ இல்லை அதால் அந்த ஒரு பர்டிகுலர் அனிமலால் ஒரு மனுஷனுக்கு பாதிப்பு இருக்குது, அது உயிரோடு இருக்கிறதுனால மனுஷங்களுக்கு பாதிப்பாக இருக்குன்னா அந்த நாயோ அந்த அனிமலையோ ஓனர் இருந்தாங்கன்னா ஓனர் பர்மிஷன் இல்லாமல் அந்த நாயோ அனிமலையோ அப்புறப்படுத்தலான்றது தான் அந்த ரூலில் இருக்குது. இது எந்த அளவுக்கு திருச்சி பேசப்பட்டிருக்கு. பட் இது அவருக்கு அப்ஜெக்டே பண்ணலையே கோபிநாத். இதை வந்து அப்ஜெக்ட் பண்ணி இந்த சைட்லேருந்து சமரன் ஒருத்தர் வந்து ஃபோனில் எடுத்து காட்டுறாரு. இல்லை இந்த ஆக்டில் இப்படி பேசலைன்னு எடுத்து காட்டுறாரு. இட்ஸ் அ ரூல், எடுத்து காட்டுறாரு. அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மென்டாலிட்டியில் ஒரு ஹோஸ்ட் இருக்கணும்ல. இல்லை வைங்க நாங்கள் வந்து ஒரு லாயர்கிட்ட கேட்டுட்டு வரோம், நீங்களும் சொல்லாதீங்க, ஒரு பிரேக் போகலாம், நாங்கள் லாயர்கிட்ட கேட்டுட்டு வந்து இதுக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறோன்னு சொன்னவர் தான் பிரேக் போயிட்டு வந்து அதுக்கான கன்க்ளூஷனே வரல, அந்த போர்ஷனும் ஸ்க்ரீனில் வரல. ஏன்னா பிரேக் போயிட்டு வந்து கன்க்ளூஷன் கொடுக்குறேன்னு சொன்னார்ல, கொடுக்காம அந்த ஷோ கண்டினியூ பண்ணியிருந்தாரு. அதை போட்டிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும் மக்களுக்கு உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படின்னு.